வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு சிறப்பான அன்னதானம் மத்தியான சாப்பாடு கொடுத்துடலாம். காலையில் இப்போ 9:30 மணி தான் ஆகுது, 9:15 தான் ஆகுது. எப்படியும் வந்து ஒரு 10 மணிக்குள்ளே பேக் பண்ணி கொண்டு போய் 10 மணிக்கே கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக கட்டியாச்சு. ஒரு 50 சாப்பாடு வந்துச்சு. சாப்பாடுக்கு வந்து சாம்பார் தனியாக கட்டியாச்சு. இதெல்லாம் முட்டைக்கோசு, இதெல்லாம் பாயாசம், வடையெல்லாம் தனியாகவே கட்டியாச்சு. சாப்பாடோட வச்சோம்னா நச நசன்னு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாலரை மணிக்கு வடை சுட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள், வடையெல்லாம் சுட்டு அடுக்கி வச்சிட்ருக்கேன். மாவு இங்கே இருக்குது. பாயாசம் வந்து இங்கே பாருங்கள், பாயாசம் அதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். தியா வந்து தூங்கிட்டுருக்கா. எப்படி தூங்குறா பாருங்கள். பேர் செல்வா தூங்கிட்டுருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து தைப்பூச ஸ்பெஷலாக என்னென்னலாம் செஞ்சுருக்கேன், எத்தனை மணிலேருந்து என்னென்ன வெரைட்டிலாம் செஞ்சுருக்கேன்றதா பாருங்க. ஆமாம், அன்றைக்கி வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு சிறப்பான அன்னதானம் மத்தியான சாப்பாடு கொடுத்துடலாம். காலையில் இப்போ 9:30 மணி தான் ஆகுது, 9:15 தான் ஆகுது. எப்படியும் வந்து ஒரு 10 மணிக்குள்ளே பேக் பண்ணி கொண்டு போய் 10 மணிக்கே கொடுத்துடலாம். இந்த அன்னதானம்லாம் செய்ய சொன்னது யார் அப்படின்னா, அள்ளின்னு ஒரு அக்கா யூஎஸ்லேருந்து செய்ய சொன்னாங்க. விஷ் பண்ணிடுங்க எல்லாருமே. ரொம்ப தேங்க்யூ அக்கா செய்ய சொன்னதுக்கு. இன்னைக்கு நம்ம வந்து என்னென்ன கொடுக்க போறோம்னா, ஒயிட் ரைஸ், இது ரெண்டையுமே வந்து வெள்ளை சாதம், இது ரெண்டுமே சாம்பார் ப்ளஸ் முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் வடை, பாயாசம். ஒரு 50 பேருக்கு நீட்டாக நிசா எல்லாம் பேக் பண்ணிடுவா. 50 பேர்னா எத்தனை பேருக்கு கட்ட முடியுதோ எல்லா சாப்பாடையும் கட்டிடுவாங்க. எல்லா சாப்பாடும், சாப்பாடு, சாம்பார், வடையெல்லாம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு. சாம்பார் தனியாக கட்டுறியா, கிளறி கட்டுறியா? இல்லை, தனியாக கட்டுற. சரி. இது செய்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதை எப்படி நம்ம கொண்டு போய் நிசா கொடுக்க போகிறான்னு தெரியல. என்னாலேயே நிற்க விட முடியாது. இல்லாட்டி நானும் இருந்தனாலாவது கூட போய் கொடுத்துருவேன். முடியும். சரி, முடிஞ்ச வரைக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நிசா பேக் பண்ணிக்குவா. சரிதானே நிசா? சரி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக கட்டியாச்சு. ஒரு 50 சாப்பாடு வந்துச்சு. சாப்பாடுக்கு வந்து சாம்பார் தனியாக கட்டியாச்சு. இதெல்லாம் முட்டைக்கோசு, இதெல்லாம் பாயாசம், வடையெல்லாம் தனியாகவே கட்டியாச்சு. சாப்பாடோட வச்சோம்னா நச நசன்னு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளமும் செஞ்சுருக்கலாம். அப்பளம்லாம் இதில் வச்சு கொண்டு போயெல்லாம் நொறுங்கி போயிடலாம். இது எல்லாமே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, கவரில். ஏன்னா தாத்தா பாட்டிங்க வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து கூட்டத்தில் சாப்பாடு வாங்குவாங்க, குழம்பு வாங்க மாட்டாங்க. அப்படின்ட்டு இது பண்ணினா ஒரு பெரிய கவரை, நம்ம எப்பவுமே நார்மலாக சின்ன கவர் தான், ஒரு சாப்பாடு ஒரு சாம்பார் பாக்கெட் வைக்கிற அளவுக்கு தான் சின்ன கவர் வாங்குவோம். இந்த தடவை ஒரு பெரிய கவராக வாங்கி சாப்பாடு, சாம்பார், பாயாசம், முட்டைக்கோஸ் பொரியல், ஒரு வடை, 5 போட்டு ஒரு முடிச்சு பண்ணி அப்படியே போய் தாத்தா கிட்ட கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. வீடியோ நிசா கொடுக்கறதெல்லாம் ஃபுல்லாக பாருங்க. அப்பளம் வச்சிருந்தோம்னா என்ன ஆயிரும், நொறுங்கிரும் இல்லையா? அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே நிசா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பாருங்க. நான் வந்து இதெல்லாம் கேரி பேக்ல போட்டு பேக் பண்ணி கட்டப்பையில வச்சு தாத்தா பாட்டிங்களுக்கு எடுத்து கொண்டு போய் கொடுக்கறத நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. தரேன். இந்தாங்க, நீங்க ஓடுங்க. இந்தாங்க போங்க. இந்தாங்க போங்க. அவ்வளோதான். இப்படி பாரு, இப்படி எடுத்துக்கோங்க. அவர் 3 நாள் அள்ளிட்டு போறாரு. இவர் கூட முடியாதவர் கையாட்டாரு. இந்த கல்வெளுக்கு கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிசா அன்னதானம்லாம் சூப்பராக கொடுத்துட்டு வந்துட்டா. வீடியோ பிடிச்சிருந்துருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாராவது ஒரு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்னா ஒரு 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடும். நிசா செலிப்ரேஷன் பண்ணலாம்.
கண்டிப்பா. ஓகே பாய் 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 பாய். நிஷா நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சாலு, படுத்தது 10-11 மணிக்கு, 12 மணிக்கு 10 எந்திரிச்சு மணிக்கு படுத்து 12 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன். எந்திரிச்சு இதெல்லாம் சமைச்சு இப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு வர மணி வந்து 11 மணி ஆயிடுச்சு. மணி 11 ஆயிடுச்சு, 11:30 ஆயிடுச்சு. எல்லாம் மதியானம் சாப்பாடு நீட்டாக சாப்பிட்ருப்பாங்க. ஓகே சந்தோஷம். ஓகே அவ்வளோதான். பாய்.